வணக்கம். சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் 100 கிராம் மைதா எடுத்துருக்கிறேம்மா. அந்த மைதா மாவை சுத்தமாக ஜலிச்சுட்டு துளியோண்டு உப்பும் 1 ஸ்பூன் ரவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணுமா. கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு நல்லா மெல்லிசாக தீத்த வராது. அதனால் டைட்டாக பிசைஞ்சிக்குங்கம்மா. அதை பிசைஞ்சு மாவை உருட்டி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 1 கப் ரவை எடுத்தோமா, அதே அளவுக்கு சர்க்கரை, அதே அளவுக்கு தேங்காய் பூ எடுக்கணுமா. நான் ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடி பொடியாக நுறுக்கி அதையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோமா. அந்த வறுத்து எடுத்த நெய்யிலேயே மீதி 1 கப் அளவுக்கு தேங்காய் பூவையும் வதக்கி எடுத்துக்கணுமா. தேங்காய் பூ வதக்கினா தான் அந்த பூரணம் மீந்தா கூட கெட்டு போகாத இருக்கும். சர்க்கரை 1 கப் சர்க்கரையும் பொடிச்சு எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சர்க்கரையும் பொடிச்சு எடுத்துக்கணும், வறுத்த ரவையும் பொடிச்சு எடுத்துக்கணும், தேங்காவை வதக்கி போட்டுக்கணும், முந்திரியும் வறுத்து போட்டுக்கணும். வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்குங்கம்மா. இதுதான் உள்ளே வைக்கிற பூரணம். இதை நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்குங்கம்மா. சின்ன சின்ன உருண்டைகளாக அதை நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு மெல்லிசாக தட்டி, இதுக்கு சோமாஸுக்குனே அச்சு இருக்குதும்மா. அந்த அச்சில் அதை வச்சு பூரணம் வச்சு நல்லா அமுக்கி எடுத்துடணுமா. ஒரே சைஸாக கிடைக்கும். நம்ம அந்த அச்சில் வைக்கிறதுனால நமக்கு சோமாஸ் எல்லாம் ஒரே சைஸாக கிடைக்கும். இது மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கம் பூரணம் வச்சு அதை ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணோமா, அழகாக வந்துடும்மா. தேவையில்லாத மாவெல்லாம் கரெக்டாக வெளியில் வந்துடும். பார்க்கவும் சோமாஸு ஒரே ஈவனாக ஒரே சைஸாக கிடச்சிது பாருங்கம்மா. பழைய முறையில் நம்ம என்ன பண்ணுவோம், மாவை இது மாதிரி ரவுண்டாக தட்டி அதுக்குள்ளே பூரணம் வச்சு கையால் இது பண்ணிவிட்டு சோமாஸ் ஸ்பூனால் இது பண்ணிவிடுவோம். அப்படி இருக்கிறவங்களும் அப்படி செய்யுங்க. அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கோங்கம்மா. அவ்வளோதான், எல்லா சோமாஸும் ரெடி பண்ணியாச்சுமா. இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், அதாவது ரொம்ப சூடாக வேணாமா, ஒரு 3/4 சூடானதுக்கப்புறம் ஒரு சோமாஸாக அதில் போடுங்க. ஒரு இடுக்கு ஒரு 5-6 சோமாஸ் போடலாமா. போட்டு அது நல்லா முறுமுறுப்பாக ஆகிற வரைக்கும் பொரியிற அளவுக்கு நம்ம அதை இது பண்ணணுமா. பட்டுன்னு வெள்ளையாக இருக்கிறப்பே எடுத்துட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெள்ளையாக இருக்கிறப்பே எடுத்துட்டோமா அது வதன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா செவக்க எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குமா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கம்மா. நம்ம வீட்டிலே செய்தோமா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எந்த கலப்படமும் இல்லாத நம்மளே தயாரிக்கிறதுன்றப்போ அது ஒரு மகிழ்ச்சி தான். நல்லா இருக்குமா இது. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த சோமாஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இது ஆறிடுச்சுன்னா நல்லா பொறப்புறன்னு மொறுன்னு இருக்குமா. ஒரு 25 சோமாஸ் கிடச்சிதுமா எங்களுக்கு. 1 கப் மாவுக்கு ஒரு 25 சோமாஸ் கிடச்சிதுமா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரொம்ப ஈஸி தான். செய்தால் எல்லாமே நமக்கு ஈஸி தான்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.